நான் இலங்கையைச் சேர்ந்த ஒரு சகோதரர். என் கேள்வி என்னவென்றால், 25 வருடங்களுக்கு முன்பு நான் படிப்பிற்காக சென்றபோது, இதை வெளிநாட்டுக்கு போயிருப்பாளருக்கு படிப்பிற்காக சென்றபோது வேறொரு நாட்டில் உள்ள ஒரு வங்கியில் கடன் வாங்கினேன். வேறொரு நாட்டுக்கு படிக்க போய் அங்கே உள்ள வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறாரு. நான் ஒரு மாணவன் என்பதால் அவர்கள் எனக்கு கடன் வழங்கினார்கள். இந்த கல்வி கடனுக்கு மட்டும் எனக்கு உள்ளூர்காரனுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லாமல் படிக்கிறதா இருந்தால் வெளிநாட்டுக்காரனு கொடுப்பாங்க போல இருக்கு. அவர் போன அந்த நாட்டில் ஒரு மாணவன் என்பதால் அவர்கள் எனக்கு கடன் வழங்கினர். அந்த பணத்துடன் நான் என் நாட்டிற்கு திரும்பி விட்டேன். இப்போது வரை கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. இந்த கடனை வாங்கும்போது வட்டி ஹராம் என்றும் இந்த கடனை நான் திருப்பி செல்ல போவதில்லை என்றும் எனக்கு தெரியும். அந்த கடனை வாங்கும்போதே நம்ம வட்டி ஹராமு, நம்ம திருப்பி செலுத்த முடியாது நினச்சி தான் வாங்கியிருக்கிறார். ஒரு வங்கியாக 2 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் இந்த கணக்கை மோசமான கடன் கணக்கு என்று மூடிவிடுவார்கள். 2 வருஷம் பார்ப்பாங்களாம், வரலன்னா இது மோசமான ஒரு கணக்கு இவர் அப்படின்னு மூடிடுவாங்க. இப்போது என்ன செய்கிறாருன்னா, இவர் என்ன வழங்குறாரு, நம்ம வட்டி மார்க்கத்தில் கூடாது இருந்தாலும் நம்ம ஒத்துக்கிட்டு வாங்கினதை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் புரிந்த மார்க்கம் அப்படி இருந்திருக்குது. இப்போ ஒரு விளங்கிட்டார், நம்ம என்னதான் இருந்தாலும் வட்டி கூடாது இருந்தாலும் ஒத்துக்கிட்டது கொடுத்தானே ஆகணும். வட்டிக்குன்னு சொல்லி வாங்கிட்டு அந்த கடனையும் கொடுக்கணும், வட்டியும் கொடுத்தானே ஆகணும். அக்ரிமெண்ட் நிறைவேற்றணுமா இல்லையா? இப்போ நான் உணர்றேன், அதை கொடுக்கணும் என்ற நான் உணர்றேன். அப்போ இதை ஆனால் இப்போ போய் நான் செலுத்த சென்றேன்னு சொன்னால் பெரிய ஒரு சட்ட சிக்கலில் மாற்றிடுவாங்க. இத்தனை வருஷம் எங்கடா போனேன், நீ மோசடி பண்ணியிருந்தாய் அப்படின்னு கேஸ்லாம் போட்டு பெரிய இஷ்யூ ஆக்கி விட்ருவாங்க. கைது கூட செஞ்சுருவாங்க. நான் இந்த கடனை செலுத்தணும்னு போய் நல்ல நோக்கத்தில் போக அவங்க என்ன செய்வாங்க, உன்னைத்தானே தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பிடிச்சி உள்ளே வச்சிருவாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அதனால இந்த தொகையை நான் யூஸ் பண்ணுறதுக்கும் தயக்கமாக இருக்கிறது. அது ஒரு நல்ல பணிகளுக்கு நல்ல நோக்கங்களுக்கு நான் வழங்கிடலாமா, ஏழை குடும்பங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பேங்கில் வாங்கின இடத்துல திருப்பி கொடுக்கத்தான் விரும்புகிறாரு. கொடுக்குறது காசும் கையில் வச்சிருக்கிறாரு. ஆனால் கொடுக்க போனால் அவன் சட்ட ரீதியாக தான் பார்ப்பான். அதை நீங்கள் திருந்தி கொண்டாந்து கொடுக்குறேன்னு பார்க்க மாட்டான். தலைமுறை குற்றவாளி மாட்டிக்கிட்டாருன்னு நினச்சி என்ன செய்வான், அதுக்குரிய ஒரு செக்ஷனை போட்டு ஜெயிலில் கூட அடைப்பான். பலவிதமான இது மாதிரி நிறைய பிளாக் மார்க் பண்ணிடுவான். பாஸ்போர்ட்டை வாங்கி சீல் குத்திடுவான். இந்த நாட்டுக்கு போக முடியாமல் ஆக்கிடுவான். பல விதமான ஒரு இன்னல்களுக்கு நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதை பயந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவனுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதை நான் எதாவது தான தர்மம் செஞ்சிடலாமா, ஏழை கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாரு. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டியதை இன்னொருத்தனுக்கு கொடுத்தால் அது மார்க்கத்தில் அது செல்லாது. நீ எனக்கு தர வேண்டிய கடனுக்கு பதிலாக நீ அவருக்கு போய் தர்மம் செஞ்சேன்னா அது செல்லுமா? எனக்கு தர வேண்டிய கடனை எனக்கு தான் தரணும். என்கிட்ட கடன் வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறது, இந்த கடனை அவருக்கு கொடுத்துட்றேன், இந்த ஏழை குமருக்கு கொடுத்துட்டேன் அல்லது ஒரு கடன்காரனுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி கொடுக்க முடியுமான்னா அது உங்கள் சொந்த காசில் கொடுக்கலாமே தவிர எனக்கு தர வேண்டிய காசில் கொடுக்க இயலாது. எனக்கு தர வேண்டிய காசுக்கு நான் தான் சொந்தக்காரன். அப்படிங்கிற வகையில் பார்க்கும்போது அந்த வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடனை நீங்கள் வங்கிக்கு தான் செலுத்தணும். அதை நீங்கள் வேற ஆள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வங்கியுடைய கடனுக்கு அது நிகர் ஆகாது. அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன். அதே நேரத்தில் நிர்பந்த நிலையில் பெருக்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்டாலும் கொடுக்க முடியலை. அப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால், இப்படி எடுத்துக்கிறங்க. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க. கடன் வாங்கினாலும் எங்கே இருக்காருன்னு தெரியலை. நீங்கள் தான் கடன் வாங்கினீங்க. அவர் ஏதோ ஒரு வேலைக்கு போனார், ஆளை 10 வருஷமாக தேடுறீங்க, காணாம். இப்போ அவர்கிட்ட எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? கடன் வாங்குறவர் ஆளை எங்கே போனான்னு தெரியலை, அவர் குடும்பம் சொந்தம் பந்தமே யாருமே உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்க நினைக்கிறீங்க, அவரை உங்களை கண்டுபிடிக்க இயலலை. இப்படி ஒரு நிலை நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு தான் கொடுத்து ஆகணும். மறுமையில் அவர் கேஸ் போட தான் செய்வார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இதை ஈடுகட்டுற அளவுக்கு நீங்கள் உங்கள் சொந்த காசுலேருந்து தான தர்மங்களை அதிகம் செய்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இது அவன் நம்மகிட்ட கேட்கும்போது இதை வாங்கி எல்லாம் அங்கே கொடுத்துருவோம், கணக்கு சரியாக போயிடும். நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் கொடுக்க இயலாது. அவனுக்குரிய பணத்தை எல்லாம் தௌபா செஞ்சு நான் கொடுக்க நினைக்கிறேன், கொடுக்க இயலாத நிலையில் இருக்கிறேன், நான் நிறைய தான தர்மம் செய்கிறேன், இது கிடைக்கிற நன்மையை அதுக்கு ஈடாக்கி விட நீங்கள் எல்லாட்ட துவா செஞ்சுட்டு என்ன செய்யுங்க, ஏழைகளுக்கு தானம் தரம் செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க. செஞ்சவுடனே மறுமை நாளில் அந்த வங்கிக்காரன் உங்கள் மேலே வழக்கு போடுவான். என்கிட்ட இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாரு. அப்போ உங்களுடைய நன்மையை பிடிச்சி கொடுக்கணும். உங்கள் நன்மையை பிடுங்கி அவனுக்கு கொடுக்கும் பொழுது உங்கள் நன்மையை பிடுங்காமல் நீங்கள் தர்மம் செஞ்சு சேர்த்து வச்சு இல்லை, இதை கணக்கு பண்ணி தர்மம் செஞ்சு இல்லை, நம்ம 1 லட்ச ரூபா கொடுக்கணும், நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு தர்மம் செஞ்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நல்ல நோக்கத்தில் நல்ல காரியத்தை செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த தர்மத்தினால் உங்களுக்கு கிடைத்த இந்த நன்மை உங்கள்கிட்ட பறிக்கப்பட்டால் உங்களுடைய சொந்த அமல்களுக்கு பாதிப்பு வராது. நீங்கள் கூடுதலாக சேமித்து வைத்ததுலேருந்து அது போகுமே தவிர, அப்படி தான் இதை புரிஞ்சுக்கணுமே தவிர, அந்த கடனை இங்கே கொடுத்தோம்னா கணக்கு ஒரு மறுமையில் கணக்கு கொண்டு வருவார். மறுமையில் ஒரு வழக்கு போட தான் செய்வார். யார் கடன் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அவர் காஃபிராக இருந்தாலும் துன்யாவுடைய விஷயங்களுக்கு அதுக்கு நியாயம் வழங்கி ஆகணும். அநியாயத்துக்கு அந்த நியாயத்தின் அடிப்படையில் எல்லாம் என்ன செய்வான்டா உங்களுடைய நன்மைகளை பிடுங்கி அவருக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும்.
அப்போ உங்கள் நன்மையை பிடுங்கும்போது நீங்கள் லாஸ் ஆவீங்கல்ல, அதை தடுப்பதற்காக என்ன செய்யுங்கன்னா அதிக நன்மைகளை சேர்த்து வச்சுக்கிறங்க. அதிகமான உபரியான வணக்கங்கள் மூலமாக அதை சேர்த்து வச்சுக்கிடலாம், அதிகமான தான தர்மங்கள் மூலமாக சேர்த்து வச்சுக்கிடலாம். உங்களுக்கு ஒரு 1000 மார்க்குக்கு பதிலாக ஒரு 2000 மார்க்கை சேர்த்து வச்சுட்டேன்னு வைங்க, அந்த எக்ஸ்ட்ரா உள்ள 1000லேருந்து போகும். நீங்கள் பாஸ் ஆகுறதுக்குரிய 1000 மார்க்கு உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான அடிப்படையில் தான் இதுக்கு இறைவனுக்கு அஞ்சு நம்ம முடிவு எடுக்கிறாரு தான் எடுக்கணுமே தவிர, அவர் கொடுப்பதை இங்கே கொடுத்தா கணக்கு டேலி ஆகாது. கணக்கு அங்கே விசாரணை இருக்குது. ஆனால் அதுலேருந்து நீங்கள் உங்கள் அமல்கள் பரிபோகமாக இருப்பதற்கு என்ன செய்யணும்னு தான் இப்போ யோசிக்கணும். அதான் அதில் உள்ள விஷயம்.